அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் பாட்டிக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இப்போ நம்ம தாத்தா இல்லாத இடத்துல இருந்து நம்ம எழில் எல்லாரையும் ரொம்ப பாதுகாப்பாகவும் அக்கறையோடையும் பார்த்துக்க போகிறாரு. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் நடந்த ப்ராப்ளத்தால் நம்ம எழில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு இருந்தாலும் இப்போ வேறு வழி இல்லாமல் திரும்ப எல்லா வேலையும் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் அமிர்தா சொல்ல, இதனால் மனசடைஞ்சு போன நம்ம ஈஸ்வரி, டே எழிலே, தாத்தா தான் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க, நீயாச்சும் இந்த குடும்பத்திலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கூடா, ஏன்டா இப்போ என்னை காயப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் எழில் கிட்ட சொல்ல, எழில் வந்து பாட்டி நான் எங்கே போனாலும் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஏதாச்சும் ஒன்றுனா நான் ரொம்ப முன்னாடி வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழில் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து இல்லை எழில் நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழில ஸ்டாப் பண்ணுறாங்க. கூடவே நம்ம பாக்கியாவும் ஆமாடா எழில் வேண்டாம், தாத்தா இல்லாத துக்கத்தையே இந்த குடும்பத்தால் தாங்க முடியல, இப்போ நீயும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ வீட்டிலே இருடா அப்படின்னு சொல்லிட்டு எழில நிற்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் ஜெனி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எழிலுக்கு சொல்கிறாங்க, எழில் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், நான் வெளியிலேருந்து என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம பாட்டி வந்து எழிலே இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன்டா, நீ இந்த வீட்லேயே நம்ம குடும்பத்தோட ஒத்துமையாக இருந்தால் போதும், நம்ம ஒத்துமையாக இருந்தால் தாண்டா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. ரொம்ப யோசனைக்கு அப்புறம் நம்ம எழில் என்ன பண்ணேன்னா, சரி பாட்டி நான் எங்கேயும் போகல, இங்கேயே உங்களோடவே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, தாத்தாவையே நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ரொம்ப நல்லா ஆறுதல் சொல்கிறாங்க. கூடவே இனியா, அமிர்தா, ஜெனின்னு எல்லாருமே பாட்டிக்கு ரொம்ப பக்கபலமாக கூட இருக்காங்க. இதனால் பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தான் கணவர் இல்லை அப்படிங்கிற துயர்லேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம ஈஸ்வரி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கோபி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது எல்லாத்தையும் நினச்சி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. என்னதான் அவன் நமக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலைனாலும் இறுதிச் சடங்கே நம்ம பண்ண விடாமல் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஈஸ்வரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.